ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா நம்ம சொந்த ஊரான கூடலூருக்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம சொந்த ஊருக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் சித்தாபுத்தூரில் தான் இருக்கோம். நம்ம கூடலூர் அப்புறம் ஊட்டி வண்டியெல்லாம் நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது இந்த டைமில். ஸோ இப்போ நம்ம எங்கே போகணும் அப்படின்னா இங்கேருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட், அதாவது மேட்டுப்பாளையம் ரோடு இருக்குல்ல, சாய்பாபா கோயில்னு நினைக்கிறேன் அந்த இடம் பேர். ஸோ அங்கே தான் இருக்குது, அங்கே நம்ம போகணும் கைஸ். நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கூடலூருக்கு டேரக்ட் பஸ் எத்தனை மணிக்கு அப்படின்னா ஈவினிங் 4 மணியா 4:30 கரெக்டாக தெரில. ஸோ இப்போ இங்கே டைமில் ஆச்சுன்னா 3:45 ஆயிடுச்சு. இங்கேயே 4 மணிக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு பைக்கு நம்ம பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு. 4:30 இருந்துச்சுன்னா ஓகே, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ரேபிட்டோவில் நம்ம அங்கே போகிறதுக்கு 4:06 ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேபிட்டோ புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதாங்க. ஜெயிச்சிட்டோண்டா, நம்ம ஜெயிச்சிட்டோம். வி ஹேவ் ரீச்டு கார்த்தூங்களா. ஸோ சீரியஸ்லி ரொம்ப பெருமையாக இருக்குங்க. நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் ஆச்சு அப்படின்னா 4:03. ஸோ 4:06 ரீச் ஆகும்னு போட்டுருந்துச்சு. பட் நம்ம அதுக்கு முன்னாடியே ரீச் ஆகிட்டோம். தெரியாதனமாக நம்ம ரேபிட்டோ அண்ணன்கிட்ட நான் சொல்லிட்டேங்க 4 மணிக்கு நமக்கு பஸ்ஸு அப்படின்னு. அந்த அண்ணன் மரண பயத்தை கண்ணில் காமிச்சிட்டாரு. அப்புறம் அந்த அண்ணன்கிட்ட சொன்னேன், ஆனால் பரவாயில்லண்ணா, டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் அடுத்த பஸ்ஸில் கூட போய்க்கிறேன், பொறுமையாகவே போங்கன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக வந்தார். கேட்டேன் நமக்கு பஸ் எத்தனை மணிக்கு அப்படின்னு. 4 மணிக்கு இல்லையாம்மா, 4:30 தான். ஸோ இன்னும் ஒரு அரை மணி நேரம், 25 மினிட்ஸ் பக்கம் நமக்கு ஃப்ரீ இருக்குங்க. ஸோ அப்படியே ஃப்ரீயாக 1 நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் வீடியோலாம் எடிட் பண்ணுறதுக்கு ரீல்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பஸ் வந்ததுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஊட்டி பஸ் பார்த்திங்கன்னா நின்றுருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஊட்டி பஸ். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்து நான் அதுக்கப்புறம் வீடியோ கண்டி பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா டீ குடிக்கலாம்னு சொல்லி ஒரு பேக்கரி வந்திருக்கோம். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேக்கரி தான் இருக்குது, ஃபோர்ட் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பேர். இந்த ஒரே ஒரு பேக்கரி மட்டும் தான் இருக்குது இந்த இதுக்குள்ளே, வேறு எந்த கடையுமே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா உணவு இருக்குது. ஓகே, டீ வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். டீ வந்துருச்சுங்க. ஸோ டீ பார்த்திங்கன்னா பகுதி குடிச்சு முடிச்சிட்டேன், வ்ளாக் எடுக்க மறந்துட்டேன். ஸோ டீ பார்த்திங்கன்னா ஓகே, நல்லா தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகே கைஸ். அங்கே ஒரு பஸ் வருது. ஸோ இதுதான் நம்மளோட பஸ்ஸுன்னு நினைக்கிறேன், தெரிலங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். 4:30 ஆயிடுச்சு டைமு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும். அது நம்மளோட பஸ் இல்லைங்க, அது பார்த்திங்கன்னா ஊட்டி தான் போதாமா. இதுக்கப்புறம் தான் நம்மளோட பஸ் வரும் கைஸ். டைம் பார்த்திங்கன்னா 4:40 ஆயிடுச்சுங்க, இன்னும் பஸ் வரல. ஒருத்தர்கிட்ட கேட்டேன். ஸோ அந்த ஒயிட் கலர் யூனிஃபார்ம் போட்டிருப்பார்ல, அவர் சொன்னார் டிராஃபிக்காக இருக்கும், வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். இதுக்கு தான் நான் அடித்து பிடிச்சி ஓடி வந்தேன். இது தெரிஞ்சு தான் நான் கொஞ்சம் பொறுமையாகவே வந்திருப்பேன். இப்போ நான் எதுக்காக நம்ம கூடலூர் போகிறோன்னா, அதாவது நம்ம ஃப்ரெண்டு சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கோம். ஸோ நாளைக்கு அவனுக்கு அந்த கட்டி சபரிமலைக்கு போவாங்கள்ல, ஸோ அந்த ஒரு இது இருக்குது. நான் நெய்த்தேங்காய் அப்படின்னு ஒரு வேண்டுதல் இருக்குது, அந்த வேண்டுதல் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக தான் போகிறேன். அது முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி டேட் 3ஆம் தேதி, நாளைக்கு 4ஆம் தேதி அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு 4ஆம் தேதி ஈவினிங்கே நம்ம திரும்பவும் கோயம்புத்தூர் பஸ் ஏறி வரணும், ஏன்னா வேலை இருக்குது. 5ஆம் தேதி இங்கே வந்துடுவோம். நம்ம 4ஆம் தேதி ஏறணும், 5ஆம் தேதி காலையில் இங்கே வந்துடுவோம். ஸோ பஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 5ஆம் தேதி வந்துட்டோம் அப்படின்னா 6ஆம் தேதி மறுபடியும் நம்ம கிளம்பி ஆந்திராவுக்கு போகணுங்க. ஸோ ஆந்திரா எதுக்கு போகிறோம் அப்படின்றதெல்லாம் நான் அப்பவும் வ்ளாக் எடுப்பேன். ஸோ அந்த வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆந்திரா போயிட்டு ஆந்திரா பார்த்திங்கன்னா நம்ம 7ஆம் தேதி போய் ரீச் ஆயிடுவோம். 7ஆம் தேதி போய் ரீச் ஆகி 7ஆம் தேதி நம்ம ட்ரெயின் ஏறினோன்னா 8ஆம் தேதி ஆயிரும் நம்ம கோயம்புத்தூர் வர்றதுக்கு. 8ஆம் தேதி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மறுபடியும் நம்ம ஊருக்கு போகணும். எதுக்காகனா 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் பார்த்திங்கன்னா ரிலீஸு. FTFS டிக்கெட் பார்த்திங்கன்னா நம்ம ஜனநாயகனுக்கு எடுத்து வச்சுருக்கோம். காலைல 6 மணிக்கு ஷோ, அதாவது கேரளாவில். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு தான் ஷோ. காலைல 6 மணிக்கு நம்ம சுல்தான் பத்தேரியில் இருக்கணும், வயநாட்டில். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே ட்ராவலாக தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு தெரில. எல்லாமே நல்லபடியாக நடந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் பஸ் வருதான்னு பாட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பஸ் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ தெரியாமல் நான் அந்த பக்கம் இன்னும் வ்ளாக் எடுத்துகிட்டு இருந்தேன். நமக்கு பார்த்திங்கன்னா சீட் கிடச்சிருச்சு. ஸோ பஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷெல்லாம் இல்லை, ஃபுல் ஃப்ரீயாக தான் இருக்குது. சீட் நிறையவே அவைலபிளாக இருக்குங்க. ஏன்னா அந்த சீட்டில் தான் உட்காந்துருந்தோம். ஸோ தெரியுதா. ஸோ அங்கேருந்து நம்ம டபுள் சீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா இங்கேனா நம்ம ஜாலியாக தனியாக உட்காந்து போகலாம்.
ஏன்னா கூட்டமும் இல்லை, எப்படியும் யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் பஸ் எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு தெரியல. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆக போகுதுங்க. 4:55. தெரிஞ்சுதான் நான் பொறுமையாகவே வந்திருப்பேன், அவசரமாக கிளம்பி வந்தேன். ஓகேங்க, இதுக்கப்புறம் பஸ் எடுத்ததுக்கப்புறம் நான் வீடியோ பண்ணி பண்ணுறேன். பஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். ஸோ டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 126 ரூபா இருக்குது. நான் வந்து அந்த கண்டக்டர் அண்ணன்கிட்ட 200 ருபீஸ் கொடுத்தேன். பட் அவர் எனக்கு 70 ருபீஸ் தான் பேலன்ஸ் கொடுத்தாரு. 130 ருபீஸ் வந்து எடுத்துட்டார். பரவாயில்ல, எனக்கு சேஞ்சு கேட்க தோணல. ஸோ அதனால் கேட்கல. நம்ம சாய்பாபா கோயிலேருந்து கூடலூருக்கு 126 ரூபாங்க டிக்கெட்டு. பரவாயில்ல. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா பார்த்துக்கிறேன். டைம் கரெக்டாக 6 மணிங்க. ஸோ 6 மணிக்கு நம்ம மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். செம்மையாக தூக்கம் வருது, ஏன்னா நேற்று நைட்டு ஒழுங்காக தூங்க முடியலையா. ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் தூங்கலான் இருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ வந்து பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா குன்னூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அடுத்த ஊட்டி தான். இங்கேருந்தே லைட்டாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஊர் குளிரே ஃபீல் பண்ணுறது நல்லா இருக்கு. டைமோட வச்சுருக்குன்னா 7:40 ஆச்சு. இன்னும் ஒரு 1 hour இல்லைன்னா ஒரு 45 minutes தான் நம்ம ஊட்டி போய் ரீச் ஆகலாம். அங்கேருந்து ஒரு 2 hour இல்லை 2.5 hours கூடலூர் போயிடலாம். ஒரு 10 மணி 10:30 மணி டைமில் போய் கூடலூர் ரீச் ஆகிடலாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை வந்து சொல்லியிருக்கேன், போய் அடங்கினதுமே நம்ம ஃப்ரெண்டை வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்குவோம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக தூங்கிட்டேன். வந்து எடுக்கணும்ல. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நடக்குதுன்னு பார்த்து ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம். டைம் வச்சு எப்படின்னா கரெக்டாக ஸோ 8:27 8:30 மணிக்கு நம்ம ஊட்டி வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 2-2.5 மணி நேரம் நம்ம கூடலூர் போய் ரீச் ஆகிடலாம். ஊட்டி பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டி இருக்காங்க. ஸோ நினச்ச அளவுக்கு குளிர் இல்லை. இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா மூடி இருக்குது. அப்படியே தொடும்போது செம்ம கூலிங்காக இருக்குது. இந்த கிளாஸ் திறந்தோம் அப்படின்னா செம்மையாக குளிரும்னு நினைக்கிறேன், தெரில. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு குளிர் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸை விட்டு வெளியே இறங்கிட்டோம். வெளியும் அவ்வளோ பெருசாலாம் குளிர் இல்லைங்க, ஓகே தான், ரொம்ப குளிர்லாம் இல்லை. சரி, ரொம்ப குளிர்தா இல்லையான்னு பார்க்குறதுக்காக கீழே இறங்கி பார்த்தேன். இங்கே எவ்வளோ நேரம் நிப்பாட்டுவாங்கன்னு தெரில. ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டினாங்கன்னா டீ குடிச்சிடும். நடுவுட்டு வந்து அன்றைக்கி போயிட்டுருக்கோம். ஸோ ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா குளிரே இல்லை. பட்டு ஊட்டியிலேருந்து கூடலூர் போகிற வழி அல்டிமேட்டாக குளிருது. ஜர்க்கின் எடுக்கலேன்னு இப்போ கவலையாக இருக்குது, செம்ம குளிருங்க. ஸோ இன்னொரு 1/2 hour நம்ம கூடலூர் போய் ரீச் ஆகிடலாம். அப்பா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோடய சொந்த ஊர் காற்று சுவாசிக்கிறேன் கைஸ், சந்தோஷமாக இருக்குது. பட் என்ன, நாளைக்கே நம்ம மறுபடியும் திரும்ப கிளம்பிடுவோம். நாளைக்கு கிளம்பி மறுபடியும் நம்ம பத்தேரி போகணும். பத்தேரி போயிட்டு அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூர் வரலாம். எல்லாமே நம்ம ப்ளாகில் வரும். ஸோ மறக்காம சொல்லிக்கலாம் கைஸ். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூடலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டு இறங்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வருவான். நம்ம ஃப்ரெண்டு வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:12 10:15 கொண்டு வந்து நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க இங்கே கோயம்புத்தூர்லேருந்து. கோயம்புத்தூரில் கரெக்டாக ஒரு 5:30 மணிக்கு ஏறணும். இப்போ டைம் வந்து 10:15. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ வேணும் பண்ணுறேன். நம்ம ஊரில் புதுசாக ஒரு பழக்கடை திறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இல்லை ஃபஸ்ட் இருந்துச்சு, சின்னதாக இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ வேறு மாதிரி இருக்கு. நான் ஃபஸ்ட்லாம் எப்பயுமே இந்த கடையில் தான் கைஸ் வந்து சாப்பிடுவேன், தட்டு கடையில். வெஸ்டர்ன் பேக்கரி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கூடலூரை பார்த்து. கைஸ் ரொம்ப நாள் முடிச்சு ஊருக்கு வந்தனாலும் நினைக்கிறேன். செம்மையாக குளிரே தாங்க முடியலங்க. அப்படியே பல்லாம் நடுங்கு. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருந்தால் வருவான். ஸோ நம்ம இந்த வழியவே பார்த்து நின்றுட்டுருக்கோம். என்னாச்சு அப்படின்னா, நான் அவனுக்கு கூப்பிட்டு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் பக்கத்தில் வரும்போது. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நான் முதல்ல கூப்பிட்டு சொல்லியிருந்தேன்னா அவன் ஃபஸ்ட்டு வந்திருப்பான். ஓகே, நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அதோ உங்க வராமல் பாருங்கள். வந்தாது நம்ம இங்கே நிற்கிறோம், அவனுக்கு தெரில. மணி டா டேய் அதுதான் கைஸ். அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாமி. ஓகே கைஸ், நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாமி. நாளைக்கு அவருக்கு தான் கட்டு. அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறது தான் வந்திருக்கோம். ஃபுல்லி மாடிஃபைடு பல்சர் 150 கைஸ். என்ன போஸ்ட்டில் பார்த்துட்டியா? இல்லை அதே தான் போகலாம்ப்பா. என்னப்பா போவோமா? ஹலோ. சரி ஓகே கைஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்து நான் வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். செம்மையாக குளிருது கைஸ். குளிர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டையை கிளம்புது கைஸ். என்னன்னு தெரியல, செம்ம குளிராக இருக்குது. இதை விட குளிராக இருக்குச்சாமா, இன்னைக்கு கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்குன்றான். இதுவே இந்த குளிர் அப்போ நினச்சி பாருங்க. பையன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க கைஸ். அதான் இந்த சவுண்டாக இருக்குது. உங்களுக்கு கேட்குதான்னு கூட தெரில, இந்த மைக்கை நம்பி நான் பேசிகிட்டு இருக்கேன். சரி ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்போ டைம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 மணிங்க. நம்ம வீட்டுக்கு போய் சேரும்போது வீட்டுக்கு என்ன